ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்ததும் நேராக நம்ம மதுமிதா போய் வாங்க பேக்கை கொடுங்க அப்படின்னு, பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேக்கை வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கௌதம் நேரடியாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க மதுமிதா, நீங்கள் எதுவும் உண்மை ஏதும் போய் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, எதுவும் உண்மையாக மறக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் மதுமிதா செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் என்னை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாதுல்ல, அதனால நான் என்னை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. எனக்கு பொய் சொல்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி எனக்கு பிடிச்சவங்க எங்ககிட்ட பொய் சொன்னாலோ கண்டிப்பாக நான் அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன், அதுக்கப்புறமா ஏற்றுக்கவும் மாட்டேங்க. இதான் என்னோட சுபாவம். அதான் கேட்குறேன், நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட பொய் சொல்லியிருந்தா இப்போவே உண்மையே சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா தெரிஞ்சா கண்டிப்பாக நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன், ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறதும் மதுமிதா அதிர்ச்சி ஆகிறாங்க. சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க, எங்கே இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் இந்த உண்மையை மறைக்கல அப்படிங்கிறதும் கௌதமும் சரின்னு சொல்கிறாங்க. என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, இவர் இப்படி காரணம் இல்லாமல் இப்படிலாம் பேச மாட்டாரே அப்படின்னு மதுமிதா யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னா, திடீர்னு நம்ம கௌதம் வராங்க. அப்போ நம்ம மதுமிதா என்னங்க அப்படின்னும் போதும் கையில் உடனே வைரம் ரிங்கை போட்டு விடுறாங்க. என்னங்க இப்படி கேட்குறீங்க, இன்னைக்கு உங்கள் பர்த்டே என்ன, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணிட்டு மதுமிதாவோட கையில் ரிங்கை போட்டதும் மதுமிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க எப்படிங்க என்னோட பர்த்டே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க கேள்வி இது, நீங்க யாரு எனக்கு புரியல அப்படின்னு மது கேட்குறாங்க. நீங்க என்னோட வைஃப் பர்த்டே எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க போட்டதும் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மதுமிதா சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு 12 மணி இல்லையா அப்படின்னு பார்த்து கிரண் மதுமிதாவோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. மதுமிதா சைலண்ட்ல போட்டுடுறாங்க. இதுக்கப்புறமும் இவனோட ஃபோனை நாம எடுக்கவே கூடாதுன்னு. அதுக்கு முன்னால நம்ம கௌதம் நீங்க எதுவும் உண்மையை மறைக்கிறீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இதை கிரண் பார்த்திருப்பாங்க. கிரண் இல்ல சந்தோஷ். அப்ப சந்தோஷ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்க பாரு, இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கண்டிப்பா நீ இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி இந்த வீட்டுல இருப்ப, இன்னையோட பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில மதுமிதா வராங்க. பார்த்தோம்னா ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல கேக்கோட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது பார்த்த மதுமிதா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மாமா கேக் கட் பண்ணு அப்படின்னதும், பாட்டி எப்படி பாட்டி என்னோட பர்த்டே உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னதும், என்னமா மதுமிதா இப்படி கேட்குற, நீ யாரு, நீ இந்த வீட்டோட மருமக, உன்னோட பர்த்டே எங்களுக்கு தெரியாம இருக்குமா என்ன, வாமா கேக்கை கட் பண்ணு அப்படின்னதும் மதுமிதா கியூட்டா கேக்லாம் கட் பண்ணி ஊட்டி விடுறாங்க. அப்போ கௌதம் எனக்கு இந்த சின்ன துண்டெல்லாம் பத்தாதுங்க, எனக்கு பெரிய துண்டா வேணும் அப்படின்னதும், ஐயோ அண்ணன் நீ சாப்பிட பிடிச்சேன்னா சாப்பிட்டுட்டே இருப்ப, அதனால நாங்களே சாப்பிட்றோம் அப்படின்னு மாயா சொல்றாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மதுமிதா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறமும் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது, ஸோ இவர் நம்ம எவ்வளோ நம்பி இருக்காரு, நாம உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு மதுமிதா அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. நேரா கௌதம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. இங்க பாருங்க, எதுக்குங்க என்னை விட்டு விலகி தூரமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னது, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் எங்க தூரமா போயிட்டு இருக்கேன், இப்போ உங்களை வளமையா சிரிச்சு பேசிட்டு நானே இருக்கேன் அப்படின்னு கௌதம் சொன்னதும், இல்ல என்னோட கௌதமை பற்றி எனக்கு தெரியாதா, அவர் எப்பவும் சிரிச்ச முகம் சுளிக்காம தான் என்கிட்ட பேசுவாரு, ஆனா இப்ப இருக்கிற கௌதம் என்னை விட்டு தூரமா போன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னு நம்ம மதுமிதா சொன்னதும், இங்க பாருங்க பாக்குற கண்ணுல இருக்குங்க, நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க, நான் எப்பவும் போல ஒரே டைப்பா தான் இருந்துட்டு இருக்கேன், நீங்க தான் வேற மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன வேற மாதிரி பாக்குறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கௌதம் சொன்னதோ, இல்லைங்க நீங்க என்னை விட்டு தூரமா போற மாதிரி இருக்கு அப்படின்னதோ, இல்ல மதுமிதா நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, நான் தான் ஒரே டைப்ல தான் இருக்கேன் அப்படின்னு கௌதம் சமாளிச்சதும் மதுமிதா முடிவெடுக்கிறாங்க. இல்ல இவரு இப்படி இருக்காருன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், ஒருவேளை கிரண் விஷயம் தெரிஞ்சிருச்சா ஒன்னும் புரியலையே, அது மட்டும் இல்லாம இவரு பொய் சொன்னா மன்னிக்கவும் மாட்டாரு, அதனால நாம ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்றதுதான் நல்லது அப்படின்னு மதுமிதா அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சந்தர்ப்பத்துல நேரா நம்ம கிரண் கேட்டை ஓபன் பண்ணிட்டு நேரா பொக்கையோட வராங்க.
கண்டிப்பா நம்ம மதுமிதா வந்து கிரணை கௌதம் முன்னாடி திட்டுனாங்கன்னு சொன்னா நல்லாவே இருக்கும். இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதுமிதா கண்டிப்பா வந்து இந்த உண்மையை கௌதம் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே கிரணை வந்து அந்த இடத்துல திட்டணும். இது மறைமுகமா நம்ம கௌதம் வந்து பார்க்கணும். அப்பதான் மதுமிதா மேல எந்த தப்பும் இல்லை, இந்த கிரணா போட்டு மதுமிதாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம கௌதம் வந்து நம்ம மதுமிதா மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை இன்னும் மேம்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம கிரணை வெளுத்து எடுக்கணும். அதுவும் மதுமிதா திட்டுறத பார்த்ததும் கௌதமும் வந்து கிரணை வெளுத்து அந்த இடத்துலயே அடிச்சு தருத்துன்னா செம்மையா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம்னா கூடிய சீக்கிரமே நம்ம மதுமிதாவோட வாழ்க்கைக்கு பின்னால பிரச்சனையா இருக்கிறது அபிஷேக் கிரண். அந்த உண்மையை கண்டுபிடிச்சி நம்ம சந்தோஷம் கௌதமும் 2 பேருமே வெளுத்தெடுக்கணும். முக்கியமா கிரண் வந்து நம்ம கௌதம் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கவே கூடாது. ஏன்னா கண்டிப்பா வேலை பார்த்தா அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் நம்ம கௌதம் மதுமிதாவுக்கு இடையில வரணும். ஸோ கூடிய சீக்கிரம் கௌதம் எல்லா உண்மையும் தெரிஞ்சு கிரணையும் வேலையை விட்டு தூக்கணும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.